மகிமைப்படட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி மற்றும் இந்த மாதத்தின் 5வது வார பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் இந்த வருஷத்துல நடந்த எல்லா ஆராதனைகளிலும் பங்கு பெற்றிருப்பதாக அறிகிறேன். ஆமென். அதிகபட்சமா லீவு போடாம ஸ்தோத்திரம் ஒருத்தர் மாத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் பங்கு பெற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை கனப்படுத்தும்படியாக முதல் தேதியில ஆனர் பண்ண இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 52 வாரங்களாக கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒருவர் நம்முடைய சபையில் உண்டு. ஆமென். அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கொடுத்த கிருபை நமக்கும் கொடுக்கணுமே. கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம நேற்று கேட்டோம், நேற்று சாயந்தரம் மீட்டிங்ல ஆமென் ஸ்தோத்திரம். தோட்டத்தை குறித்த ஒரு அக்கறை இருக்குமானால், சபையை குறித்த ஒரு கரிசனை இருக்குமானால், ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்த பிரயாசப்படுகிறீர்கள் என்று சொல்லி பார்ப்பதற்காக இன்னைக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் சர்ச்சைக்கு வந்தேன். ஆமென் ஸ்தோத்திரம். இருக்கிற நிலைமையிலே தான் இருக்குது சர்ச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்பது பெருசு இல்லை. தயவுசெய்து அப்பியாசப்படுத்துங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். அப்போதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தவற விட்டிருக்கிற நன்மைகள், இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வருகிற புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உங்களுக்கு நேற்றைய செய்தியை நினைப்பூட்டுகிறேன். அது நம்முடைய குரூப்பில் பதிவிடப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து பார்த்து பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. ஆதாமுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்ததுக்கு, பிசாசு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆதாமுடைய வாழ்க்கையில ஆதாம் விழுந்து போவதற்கு, பிசாசு அவனுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை ஸ்தோத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு அதுல 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. 3வது பக்கத்துல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்காக உங்களை என்னையும் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், ஒன்று பண்படுத்த, இன்னொன்று பாதுகாக்க, தோட்டத்தை பாதுகாக்க. ஆதாம் என்ன செஞ்சார்? பண்படுத்தினார், ஆனால் பாதுகாப்பதை தவறிவிட்டு விட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பண்படுத்தினார், கரெக்டா, நல்லா ஸ்தோத்திரம். தோட்டத்தை பண்படுத்தினார், ஸ்தோத்திரம், ஆனால் பாதுகாக்கவில்லை. பாதுகாப்புனா சேஃப், அதுக்கு சுற்றிலும் மதில் போட்டு தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர் அதை தவற விட்டு விட்டார். அதனாலதான் தோட்டம் என்பது சபை அல்லது வீடு என்று வைத்துக் கொள்வோமானால் அதுல வீட்டு விலங்குகள் தான் இருக்கணும், வரணும், போனோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காட்டு விலங்காகிய சர்ப்பம், ஆமென் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது உள்ளே வருகிறது. தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பு காட்டு விலங்கு, வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு படிப்பீங்க படிக்கிறவங்க. வீட்டு விலங்கு, காட்டு விலங்கு. ஆமென். வீட்டு விலங்கு கிடையாது பாம்பு. அது என்ன விலங்கு? காட்டு விலங்கு. எங்க வரக்கூடாது? தோட்டத்துக்குள்ள வரக்கூடாது. பாதுகாக்கும்படி கர்த்தர் அவனை கொண்டு வந்து வைத்தார். அவன் பாதுகாக்க தவறினபடியினாலே காட்டு விலங்கு தோட்டத்துக்குள் வந்தது. அதனாலதான் ஆதாமுக்கு வீழ்ச்சி. ஆமென். அப்ப சபைக்கு வருகிற நீங்கள் சபையாகி இந்த தோட்டத்தை பாதுகாக்க தவறுவீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில ஏன் வீழ்ச்சி வராது அப்படின்றத உங்க மனசுல இருத்தி கொள்ளுங்கள். ஆமென். இந்த தோட்டத்தை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அதுக்காக தான் உங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த தோட்டத்திலே நட்டிருக்கிறார், வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் நீங்கள் செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 8:30 மணிக்கெல்லாம் முடிப்பேன்னு பிராமிஸ் பண்ணியிருக்கிறேன் வேலைக்கு போறதுனால. ஸ்தோத்திரம். அதனால நான் சீக்கிரமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து உங்களுக்காக ஜெபித்து அனுப்ப பிரயாசப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து இன்று மாலை 3வது மற்றும் இறுதி நாள் சுத்திகரிப்பு ஜெபம் மாலை 7 மணி முதல் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். 2 நாள் தவற விட்டவர்கள் இன்றைக்கு தயவு செய்து தவறிவிடாதபடிக்கு முக்கியமான ஸ்தோத்திரம் இந்த ஜெபத்துல பங்கு பெற மாலை 7 மணிக்கு கூடி வரும்படி அன்போடு உங்களை
கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு உங்களுக்கு ரெஸ்ட். அதை தொடர்ந்து வருகிற 31 செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணி முதல் இங்கே வைத்து நமக்கு பழைய வருட ஆராதனையும், அதை தொடர்ந்து 12:01 முதல் புதிய வருட ஆராதனையும் நடைபெற இருக்கிறது. எனவே யாவரும் குடும்பத்தோடு ஜெபத்தோடு கலந்து கொள்ள, எதிர்பார்ப்போடு கலந்து கொள்ள, ஆயத்தத்தோடு கலந்து கொள்ள, புதிய ஆண்டின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கலந்து கொள்ள உங்களை அன்போடு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அதை தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை 3 மாலை 7 மணிக்கு இந்த வருடத்தின் முதல் சிறப்பு வெள்ளி ஜெபம் மாலை 7 மணி முதல் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். அந்த ஜெபம் நமக்கு ஒரு ஸ்தோத்திர நன்றி ஜெபமாக நடைபெறும். தயவுசெய்து யாவரும் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் 5 முதல் வார பரிசுத்த திருவிருந்து ஆராதனை காலை ஸ்தோத்திரம் 6:30 மணி முதல் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். அன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி இருக்குமானால் பின்பதாக உங்களுக்கு அந்த அறிவிப்பு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஞானஸ்நான தொட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். அதை கட்டி முடித்த பிற்பாடு அதில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறோம். எனவே ஞானஸ்நானத்துக்காக ஏவப்படுகிறவர்கள் ஸ்தோத்திரம் அதில் ஞானஸ்நானம் வருகிற வாரம் எடுப்பதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டிலையும் பெண் பிள்ளைகள் ஆமேன் ஸ்தோத்திரம் 13 வயதுக்கு மேலையும் ஆண் பிள்ளைகள் 15 வயதுக்கு மேலையும் இருப்பார்கள். ஆனால் அவர்களை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பது நல்லது, பாதுகாப்பானது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதமானது. ஸ்தோத்திரம். சத்ரு தொடாதபடி பாதுகாப்பதற்கு இந்த ஞானஸ்நானம் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 13 வயதுக்கு மேலையும் ஆண் பிள்ளைகள் 15 வயதுக்கு மேலையும் இருக்கிறவர்களை ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்படியான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கும் போது அவர்கள் வழி விட்டு விலகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் அவருக்காய் வாழ்வதற்கு அர்ப்பணிப்பார்கள். எனவே ஜெபத்தோடு ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இதை குறித்ததான தெளிவான முடிவான அறிவிப்பை உங்களுக்கு வருகிற ஸ்தோத்திரம் 1 அறிவிப்பேன். இருக்குமா இருக்காதான்னு சொல்லி, ஒருவேளை அப்படி இருக்குமானால் ஞானஸ்நான பங்கு பெறுகிறவர்கள் வருகிற சனிக்கிழமை அன்றைக்கு மாலை இங்கு கூட வேண்டி இருக்கும். அதனால தயவு செய்து ஜெபியுங்கள். அதற்காக அநேக தடைகள், நம்ம அதை ஸ்தோத்திரம் கொடுக்க முடியாம டிசம்பர் மாதம் 1 வீக்லேயே கொடுக்கணும்னு யோசித்தோம். ஆனால் முடியாதபடி இருக்கிறது. அதனால இந்த வாரம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோம் வருகிற வாரம். அதனால் நீங்கள் ஜெபித்து தாங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்டியல் சொல்லிக்கினே இருக்கிறேன். என்ன உங்களுக்கு ஞாபகமே வரமாட்டேன்டா? ஸ்தோத்திரம். 3வது வாரமே வச்சிருக்கணும். ஸ்தோத்திரம். நான் சொல்ல மறந்துடலாம் கூட உங்களை ஆண்டுடைய ஸ்தோத்திரம் உண்டி இங்கே இருக்குதா எடுத்து போனன்ற அந்த எண்ணமே இருக்க மாட்டேங்குது. நான் சொல்லிக்கினே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் அன்னையிலேருந்தே அந்த ஞாபகமே வரமாட்டேங்குது. என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். உண்டி இருக்குதா இல்லையா? குத்த உண்டி எங்கேயாவது மழை வெள்ளத்தில் விட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். தயவுசெய்து மாலையில் உண்டி வந்து சேர்ந்தாகணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸ்தோத்திரம். மாலையில் வரும்போது தயவுசெய்து உண்டி கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்புவேன் நான். ஸ்தோத்திரம். உண்டி வாங்குறதுக்கு. ஸ்தோத்திரம். அதை ஞாபகம் வச்சுங்க. மாலை வரும்போது தயவுசெய்து உண்டிகள் கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கொண்டாங்க. ஸ்தோத்திரம். அது மூலமாக சாபத்தை வாங்கிட்டு போங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமென். உண்டியல் ஊழியங்களுக்காக சேகரித்து கொடுக்கும்படி கொடுக்கப்பட்டது போன ஜனவரி 1 ஸ்தோத்திரம். மாதம் மாதம் ஒரு 10 ரூபா போட்டால் கூட ஒரு 100 ரூபாய் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை கொண்டு வந்து சாதனம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றும் காதில் வாங்கவே மாட்டீங்க. நீங்கள் வாட்டின்னு வரீங்க. நான் மந்திரி மாரி. ஸ்தோத்திரம். மந்திரிங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. வருவாங்க போவாங்க. ஸ்தோத்திரம். அது மாதிரி இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். தயவு செய்து மாலையில் வரும்போது மறக்காமல் உண்டியல் கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர சிந்தைகளை திருப்புவோம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். வேதம் ஸ்தோத்திரம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக ஆவியானவருடைய உள்ளத்தில் போட்டபடியினாலே எல்லாரும் தயவு செய்து அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் 273வது பக்கம். சீக்கிரம் டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. உற்சாகமே ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு எதை பேச வேண்டும் என்று சொல்லி இரவு நேரத்தில் நேற்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து தான் பேச வேண்டும் என்று சொல்லி ரொம்ப திட்டமா என்னோடு இடைப்பட்டபடியினாலே இந்த காரியங்களை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து வந்திருக்கிறேன். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா, பிடிக்கப்பட்டவர்கள். என்ன தலைப்பு? பிடிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் உங்களோடு பேச போகிறேன். முதலாவதாக பிடிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். ஆமென். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது. சீக்கிரமா வாசிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் 293 பக்கம் சொல்லி எடுத்து கையில கொடுக்கணும் உங்களுக்கு. 26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். நம்பர் 1 போதும். நம்பர் 1 பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. நீங்கள் யாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு புதிய ஆண்டில் பிரவேசிப்பதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லும்படியாய் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசினால் பிடிபட்டிருக்கிறவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிசாசு பிடிச்சிருக்குது. இப்போ நம்மெல்லாம் நிறைய பிசாசு ஓட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஸ்தோத்திரம். அது ஒரு வகையான டைப்பு. பூச்சின்னு ஆடுறது, நுரை தள்ளி கீழே விழுறது, இதெல்லாம் ஒரு டைப்பு. ஆமென். எல்லாருக்கும் அப்படி பிடிக்காது. ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம், பிசாசு பிடித்தால் ஸ்தோத்திரம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த மனுஷனை பிசாசு பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, பிசாசினுடைய இச்சைகளின்படி அவர்கள் செய்வார்கள். அவங்க செய்யறது அவங்களுக்கே பிடிக்காது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் செய்வாங்க. இததான் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 7வது அதிகாரத்துல இதை குறித்து அவர் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்யறது எனக்கே பிடிக்கலன்றார். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் லேட்டா போக கூடாதுன்னு நினைக்கிறேன் சர்ச்சுக்கு, ஆனா லேட்டா தான் வந்துங்கிறேன். விரும்புறது என்ன? சீக்கிரம் சர்ச்சுக்கு போனேன்னு. விரும்பாதது என்ன? ஸ்தோத்திரம், லேட்டா போக கூடாதுன்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா எது நடக்குது? விரும்பாததை தான் செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வசனம், இப்படி நான் விரும்பாததை செய்கிறதா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. பாவன் சொல்றதும் பிசாசு என்றதும் ஒண்ணுதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பாவன்றதும் பிசாசுன்றதும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம பிடிக்காத செய்யறனா நம்ம செய்யல, நமக்குள்ள இருக்கிற பிசாசு நம்மளை யூஸ் பண்ணி செய்ய வைக்கிறான். அவனுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நம்மை ஒரு கருவியாய் பயன்படுத்துறான். ஆமென். பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் பிசாசின் இச்சைகளின்படி செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கூட நம்ம சபைக்கு வரவர்கள் குடிக்கிறாங்கன்னு வச்சுப்பாங்களேன். குடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும் போது. ஸ்தோத்திரம். எப்படி நான் குடிக்கிறேன்னே தெரியலன்னுவாங்க. ஆமென். எப்படியாவது எத்தனை என்ன பண்ணிடுது பிசாசு? பிசாசு குடிக்கணும்னு ஆசை, அதனால என்ன பண்றது? பிசாசு போய் குடிக்க முடியுமா? பிசாசு போய் குடிக்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றது? ஒரு ஆளை பிடிச்சி அவன் மூலமா இது இச்சையை, குடி என்கிற இச்சையை நிறைவேற்றி கொள்கிறது. புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப பிசாசில் பிடிக்கப்பட்டவர்கள் தான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை துணிகரமாய் செய்வார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இது பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பிடிக்காது. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு சினிமா பார்க்க பிடிக்குமா? பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நிறைய துணிகரமா சினிமா தியேட்டர் போய் பார்க்குற விசுவாசி எல்லாம் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிடிக்காது. அதே போல ஒரு ரட்சிக்கப்பட்ட நல்ல வாலிபர், ஸ்தோத்திரம், திருமணமாகி 2 பிள்ளைகள் உண்டு. ஸ்தோத்திரம். நம்ம கார்த்திக் வைஸ்னார்னு வச்சுங்களேன், கமாலியல், ஸ்தோத்திரம். அதே போல ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் உண்டு. அவர் ஒரு நல்ல டைலர். ஆமென். நல்ல துணி தைக்கக்கூடிய டைலர். நிறைய ட்ரெஸ் எல்லாம் அவர் தான் தைப்பாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. முடிச்சூர் பகுதியில அந்த கடை வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரம். நல்ல ரட்சிக்கப்பட்ட மனைவி, 2 பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா தைப்பாரு, ட்ரெஸ் எல்லாம் நல்லா தைப்பாரு. ஸ்தோத்திரம். சஃபாரி, ஸ்தோத்திரம், கோட் ஷூட் எல்லாமே தைப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்டார். இந்த பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படாமல் இருந்தபடியினாலே, தான் முன்பு செய்து வந்த, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம், சினிமா தியேட்டர்ல போய் சினிமா ஸ்தோத்திரம் பாக்குறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சினிமா தியேட்டர்லயே போய் சினிமா தியேட்டர்லயே ஸ்தோத்திரம் அந்த நாளை ஓட்டுறது தான் அவருடைய வழக்கமா இருந்துச்சு. அதனால ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த ஆவி அவரை விட்டு போகாதபடியினாலே அந்த பிசாசின் இச்சை நிறைவேற்றும்படியாக அது அவருடைய வாழ்க்கையில தொடர ஆரம்பிச்சது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலையில போவாரு, கடையை திறப்பாரு. கடையில யாராவது வந்தா பாத்துக்கிறதுக்கு அவங்க அப்பா அங்க உட்கார வச்சிருவாரு. சைக்கிள் எடுத்துக்கின்னு பக்கத்துல இருக்கிற சினிமா தியேட்டருக்கு போயிடுவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 11 மணி ஷோ, அதை முடிச்சுட்டு அப்படியே 3 மணி ஷோ. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. 2 தியேட்டர் இருக்குது பக்கத்திலேயே, அவங்க டெய்லர் கடைக்கு பக்கத்திலேயே. 2 தியேட்டர்லயே 2 படம் பார்த்துருவாரு. ஆமென். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரமா இருக்கிற தியேட்டருக்கு 3வது ஷோ போவாரு. ஆமென். இது ஒவ்வொரு நாளும் தொடரும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நடந்த உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நம்ம ஏதாவது துணி தைக்கலான்னு போய் கேட்டா, ஸ்தோத்திரம், அவங்க அப்பா சொல்றது ஸ்கூல்ல துணி தைக்கணும், யூனிஃபார்ம், அதுக்காக அளவெடுக்க போய்க்கிறான். என்னைக்கு போய் கேட்டாலும் இதையே சொல்றாரு அவங்க அப்பா. ஆமென். இவர் என்னதான் ஸ்கூலுக்கு எவ்வளவு துணி தைப்பாரு தெரியல நினைச்சுன்னு வந்துருது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க ஃப்ரெண்டு போய் கல்யாணத்துக்கு சஃபாரி தைக்கணும்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கல்யாணத்துக்காக சப்பாரி வாங்கலான்னு போய் பார்த்தா, ஸ்தோத்திரம், அந்த சப்பாரி இருந்தா தானே தைக்க சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த சப்பாரியை 4ஆ வெட்டி போட்டு டாலை போட்டு சினிமாவுக்கு போயிட்டாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமென். சினிமா என்பது பிசாசினுடைய இச்சையை நிறைவேற்றுவது. சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, டிவியில வீட்டுல பார்க்கறது, ஸ்தோத்திரம், எல்லாமே பிசாசினுடைய இச்சையை நிறைவேற்றுவது தான். அதை ஆவியானவர் விரும்ப மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? உற்சாகமா சொல்ல மாட்டீங்களே? ஆமா. இது நாட்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது, பல மாதங்கள். ஒண்ணுமே வருமானம் இல்லாம, ஸ்தோத்திரம், எப்படி சினிமா பார்க்க முடியும்? ஆமே. வண்டி பிரச்சனை இல்லை, சைக்கிள், அதனால பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை. சினிமா பார்க்க கண்டிப்பா பணம் வேணும் தானே? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், வீட்டுல இருந்த ஒரு சில ஸ்தோத்திரம் பாத்திரங்களை வீட்டுல இருக்கிற மனைவிக்கே தெரியாம எத்துமை வித்து அதுல சினிமா பார்த்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா ஸ்தோத்திரம் ஒரு நாள் என்ன பண்றாரு, அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிக்குது, 11 மணி ஷோ போகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் டிக்கெட் கவுண்டர்ல போய் நிக்கிறாரு. ஆமென். டிக்கெட் கொடுக்கறதுக்கு பெல் அடிச்சான். ஆமென். ஒரு கூட்டம் ஸ்தோத்திரம் ஆளு மேலேயே ஏறி ஸ்தோத்திரம் வந்து டிக்கெட் வாங்கும். பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. உள்ள போய் நின்று இருப்பான் காலையிலே 1 ஹவருக்கு முன்னாடி. பெல் அடிச்ச உடனே ஒரு குரூப் என்ன பண்ணோம், பிளாக்ல விற்கிற டிக்கெட் விற்கிற கேஸ் அதுங்க. ஆமென். ஆள் மேலே ஏறி போய் கவுண்டர்ல போய் ஸ்தோத்திரம். ஆமென். 4 கையை ஒன்னா உள்ள விட, ஆமென், இருந்த மொத்த டிக்கெட்டையும் அவங்க வாங்கிட, இவர் தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறார் டிக்கெட் வாங்குறதுக்கு. இவர் கையை விடுறாரு, டிக்கெட் இவரு கிடைக்கல, அவங்க 4 பேரும் டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே விரக்தி. ஸ்தோத்திரம். ஆமென். டிக்கெட் கிடைக்கல என்ற விரக்தியில வெளியே வந்து பார்த்தோம் பாஸ்டர், அவர் சொன்னதுதான் இது. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன சாட்சி. ஆமென். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரை சந்திச்ச பிற்பாடு இந்த காட்சியை சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. வெளியே வந்து பார்த்தோம் பாஸ்டர்,
என் சைக்கிள் ஒரு காவால ஊந்து போயிருந்து பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. சைக்கிள் விட்டு போனல, அது காவால ஊந்து போயிருந்து பாஸ்டர். தூக்குனா ஒரே சகதி பாஸ்டர். பக்கத்துல இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து தொச்சம் பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தொச்சிட்டு சைக்கிள் ஏறி மெர்ச்சிக்கு நேரா பக்கத்துல இருந்த ஒரு டான் போர்க்க சர்ச்சுக்கு போனோம் பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல இருந்த டான் போஸ்கோ சர்ச்சுக்கு போய் ஆசி சர்ச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை சுத்தி 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 அழுதுக்குனே ஜெபம் பண்ணோம் பாஸ்டர். ஏசப்பா, இந்த பாவத்துல இருந்து எப்படியாவது என்ன விடுதலை ஆக்குங்கன்னு ஜெபம் பண்ணோம் பாஸ்டர். நான் அவர் அங்கே இருக்கிறார். ஏசப்பா ஸ்தோத்திரம், விடுதலை ஆக்குறதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் பாஸ்டர், ஒண்ணுமே வேலை செய்யாம. ஆமென் ஸ்தோத்திரம். சினிமாவை பார்த்து இருக்கிற துட்டெல்லாம் அழிச்சதுனால வீட்டுல பிள்ளைங்களுக்கு பால் பவுடர் வாங்கி கூட காசு இல்லை பாஸ்டர். ஆமென் ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு அவர் சொன்ன சாட்சி இது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது அவங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா இந்த விஷயம்லாம்? தெரியாது பாஸ்டர். ஆமென். அதனால ஒழுங்கா உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லு. ஆமென். என்ன பண்ணிட்டு இவ்வளவு நாள் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? நீ ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது. இப்ப ஜெபம் பண்ண போற. ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஆமென். பிசாசின் பிடியில் இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலை பண்ணும்படிதான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதுல இருந்து இப்போ ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல மாதிரி ஸ்தோத்திரம் டெய்லரிங் கடை நடத்தி கொண்டு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறார். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசின் இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம செய்யறதே சம்மதி இல்லை. நான் செய்யறதே எனக்கு சம்மதி இல்லை. எப்படியாவது சினிமா பார்க்க கூடாதுன்னு தான் பாஸ்டர் பார்த்தார், ஆனா முடியல பாஸ்டர். எப்படியாவது குடிக்க கூடாதுன்னு தான் பார்க்கிறேன் பாஸ்டர், ஆனா முடியல பாஸ்டர். எப்படியாவது பிசாசு தள்ளி போய். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களே. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். ஆமென். இன்னொரு கோஷ்டி இது. ஆமென் ஸ்தோத்திரம். சினிமா குடி மட்டும் கிடையாது. ஆமென். இன்னொரு கோஷ்டி என்ன தெரியுமா? லவ், காதல். பொண்ணை பார்த்தோன்னே ஆம்பளைக்கு ஒரு இச்சையை உண்டாக்கி, பையனை பார்த்தோன்னே பொண்ணுக்கு ஒரு இச்சையை உண்டாக்கி. ஆமென். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு, அவன் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பிசாசு இச்சைகளை கிரியேட் பண்ணி. மாம்சத்தின் இச்சை யாரால உண்டானது? கண்களின் இச்சை யாரால உண்டானது? பிசாசினால் உண்டானது. தெரியாதா? வாசிங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிசாசினால் உண்டான ஸ்தோத்திரம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 326. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். சத்தமா அல்லேலூயா. பிசாசினால் உண்டானதுதான் இச்சை. ஸ்தோத்திரம். இது எப்படி எனக்கு தெரியும்? பிசாசு தான் இந்த இச்சைகளை தூண்டுது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஸ்தோத்திரம், பிசாசு அந்த பொண்ணை காட்டும் போது பயங்கர அட்ராக்ஷனா ஸ்தோத்திரம். பையனை காட்டும் போது பயங்கர அட்ராக்ஷனா காட்டுறது. ஆமென். இவங்க ரொம்ப டீப்பா லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இவர் எதிர்பார்த்து கல்யாணம் பண்ண மாதிரி இப்ப பொண்ணு இருக்க மாட்டேங்குது. ஆமென். அவன் சரி பண்ணி கல்யாணம் பண்ண உடனே அவன் வேலை முடிஞ்சிச்சுன்னு பிசாசு போயிடும். பிசாசு போன பிற்பாடு அந்த பொண்ணு அந்த பையன் இச்சிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க, நடந்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன புலம்புறது உண்டு. ரொம்ப எதிர்பார்த்து இவளை கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் காதலிச்சு, ஒண்ணு இப்போ வேலைக்கு. சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்? பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். நீங்கள் எதுல பிடிபட்டிருக்கிறீங்க பாருங்க. பிசாசின் இச்சையின்படி செய்கிறீர்களா? அப்படின்னா நீங்க பிசாசின் பிடியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. உற்சாகமா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
திருமணம் நான் பயங்கர எதிர்பார்ப்போடு செய்தேன். ஆரம்ப காலத்துல கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. இப்ப சுத்தமா என்ன அவளை பிடிக்க மாட்டேங்குது. அவளுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு அவளை பிடிக்க மாட்டேங்குது. ஆமே, என்னாச்சு இப்போ? அந்த இச்சையின் ஆவி போயிடுச்சு. ஆமே, இவங்களை கவர்ச்சி பண்ணிச்சு பாரு, அந்த ஆவி போயிடுச்சு. ஆமே, நிறைய லவ் மேரேஜ் டைவர்ஸ்ல முடிஞ்சிருக்குது தெரியுமா உங்களுக்கு? நிறைய லவ் மேரேஜ் பண்ற ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உருப்படவே இல்லை, உருப்பட்டதாகவே சரித்திரம் இல்லை. ஆமே, ஸ்தோத்திரம். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த இச்சையினாலதான் அவன் லவ் பண்ணான், இச்சையின்படி செய்யதான் லவ் பண்ணான். இப்ப அந்த இச்சையின் ஆவி இல்லாதபடினாலே ஸ்தோத்திரம், பழைய மாதிரி அந்த பொண்ணை அவனால நேசிக்க முடியல, பழைய மாதிரி அந்த பையனை அந்த பொண்ணால நேசிக்க முடியல. அதனால குடும்பத்துல பிரச்சனை வருது. நான் லவ் பண்ணும்போது ஓடி ஓடி என்ன லவ் பண்ணுவான். 8 மணிக்கு வானா 7:45 7க்கே நிப்பான். இப்ப வேலைக்கு போயிட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டிய 9 மணிக்கு வரான். ஆமே, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமே, 7 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கணும் அவன் வேலைக்கு போயிட்டு வந்தா. இச்சை ஆவி இல்லாதபடினால எத்தனை மணிக்கு வரான்? 9 மணிக்கு வரான். 7ல இருந்து 9 மணிக்கு வேற ஏதாவது வீட்டுக்கு போறானோ? வேலைக்கு போற பொண்ணா இருந்தா 7 மணில இருந்து 9 மணி வரை எங்கதான் சுத்திட்டு வராளோ அப்படின்ற சந்தேகங்கள் எழுந்தபடினாலே டிவோர்ஸ் ஆகிருக்குது நிறைய லவ் மேரேஜ். அதனாலதான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம், குறிப்பா கிறிஸ்தவ பெண்கள் லவ் மேரேஜ் செய்வது தகுதியே கிடையாது. கர்த்தர் பார்த்து உனக்கென நியமித்த புருஷனோடு நீ வாழ்வாய், ஆனால் ஸ்தோத்திரம், அந்த வாழ்க்கை உருப்படும், அந்த வாழ்க்கை உங்களை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, ஹல்லேலூயா. மோகம், அந்த இச்சை, காமம் எல்லாம் பிசாசினால் உருவாகிறது, உண்டாகிறது. தேவன் அதை ஏற்படுத்தவில்லை. அன்பினாலே தான் ஒருவர் என்ன பண்ணமா, ஸ்தோத்திரம், சேரணும், நேசிக்கணும், அன்பா இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் திருமண உறவை ஏற்படுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பிசாசின் பிடியில் இருக்கிறோமா? பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோமா? அப்படி என்றால் பிசாசின் பிடியிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுக்கு என்ன அடையாளம்னா, அவன் இச்சைகளின்படி நமக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கொண்டிருப்போம். இன்றைக்கு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை விடுவிக்க கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை நிச்சயமாய் கர்த்தர் விடுவிப்பார். ஆமேன். கையை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? உங்களுக்கு தானே சொல்றேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. விடுவிக்கப்படாமல் 2025 தொடர்வீர்களே ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா இச்சைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தயவு செய்து பிசாசின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து அதிலிருந்து வெளியே வர ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. இது மாதிரி நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். நான் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் தான் சொன்னேன், நிறைய காரியங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நீங்க பாப்பீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். ஆமென். இரண்டாவது, மனுஷனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென். முதல்ல யாரால பிடிக்கப்பட்டவங்க? மனுஷரால் முதல்ல பிசாசால் பிடிக்கப்பட்டவர்கள். அதை சொன்ன ஏற்கனவே, டெய்லரு ஜெபம் பண்ணி சரியாக்கிடலாம். நீங்களே மனஸ்தாபப்பட்டு நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்லைங்க, பிசாஸ் என்னை பிடிச்சிங்கிறது நல்லா தெரியுது, தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொன்னா, அல்லது நீங்களே தேவ சமூகத்தில் ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஆமென். வேதம் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆனால் நீங்களே அதை விடுவித்துக் கொள்ளலாம். ஆனால் மனுஷர் கையில மாட்டிக்கினா ஆமென் விடுவிக்கவே முடியாது. ஏற்கனவே சொன்ன அந்த லவ் மேட்ரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பையன் அந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட மாட்டிக்கினாலோ அல்லது பொண்ணு பையன்கிட்ட மாட்டிக்கினாலோ பிரிக்கிறது, அந்த பொண்ணு இல்லைன்னா செத்துருவான். ஆமே, சாவத்து கூட ரெடி. ஆமே,
மனுஷர் கையில மாட்டி இருக்கிறவர்களை கண்டிப்பாக காப்பாற்ற முடியவே முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது காதலர்களுக்கு மாத்திரம் பொருந்தாது. ஸ்தோத்திரம். திருந்தாத, மனம் திரும்பாத புருஷன் கையில மாட்டிங்கிற பொண்டாட்டியும், மனம் திரும்பாத, ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாத மனைவி கிட்ட மாட்டிக்கிற கணவரும் விடுவிக்கப்படவே முடியாது. ஆமென். மனுஷரால் பிடிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க சொல்றதான் செய்யணும். ரட்சிக்கப்படாத கணவன் சர்ச்சுக்கு போவானா போக முடியாது. ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சகோதரி, சபையில வந்து ஆராதித்து கொண்டிருந்த சகோதரி, ஸ்தோத்திரம், திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது ஒரு இந்து பையனுக்கு அந்த சகோதரி திருமணம் செய்யும்படியாக அவங்க வீட்டுல திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆமென். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பொண்ணை கூட்டு கேட்டேன், ஏம்மா இந்து பையனை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிறியே? ஸ்தோத்திரம். ஏமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையா நான் பேசிட்டேன், அவர்கிட்ட நான் பேசிட்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். நான் திருமணம் ஆகி வந்தாலும் உங்க வீட்டுல வந்த பிற்பாடு நான் ஆலயத்துக்கு போவதையோ, ஜபம் செய்வதையோ, பைபிள் வாசிப்பதையோ தடை செய்ய கூடாது. தடை செய்கிற மாதிரி இருந்தா நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு சொன்னாரையா, அதனால தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமேன். ஒரு மாசம் கூட இல்லை. ஆமேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் போன் பண்ணு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கேட்டுதான் பாஸ்டர் கல்யாணம் பண்ணேன், ஒத்துக்குன்னு தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா இப்ப பைபிள் படிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு ஒரே அடி. ஆமேன். வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ண முடியும் அவங்கள? ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. மனுஷர் கையில மாட்டிக்கிச்சு, இதை விடுவிக்கவே பிசாசன் கையில மாற்றவங்களை விடுவிக்கலாம், ஆனா மனுஷர் கையில மாற்றவங்களை விடுவிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பல முறை கேட்டேன், அவர் ஒத்துக்கினாருன்னு. என்ன ஒத்துக்கினாரு அவரு? ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்றவர்ல தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ அவங்கிட்ட மாட்டிட்ட, ஒன்னும் நீ பண்ண முடியாது, அவன் சொல்றதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நிறைய சபைகள் வர விசுவாச குடும்பங்களுடைய நிலைமை இப்படிதான். புருஷனுடைய கையில ரட்சிக்கப்படாத, இயேசுவை பற்றி அறியாத, ஸ்தோத்திரம், மனுஷனை திருமணம் செய்து, ஸ்தோத்திரம், பொஞ்சாதி போது வேற வழி இல்லைன்னு சபைக்கு வர கேஸ். பொஞ்சாதி சபைக்கு போச்சு, அதனால கூட சபைக்கு வர கேஸ், ரட்சிக்கப்படாத கேஸ். ஸ்தோத்திரம். உங்களை ஆவிக்குரிய ரீதியில வளர விடாது. உங்களை அது பிடித்திருக்கிறபடினால அது சட்ட திட்டங்களுக்கு நீ கண்ட்ரோலா இருந்துதாகணும், கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஸ்தோத்திரம். பிசாசின் கையில் பிடிப்பட்டவர்களை விடுவித்து விடலாம், மனுஷர் கையில் பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கூடா நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். இங்க அந்த வசனத்தை வாசிச்சோம் நீதிமொழிகள் 6. சிநேகிதனோடு நீ உடன்பட்டு விட்டால் அவனை விடுவிக்க முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வர, ஸ்தோத்திரம், ஆகாஷ் கூடா நட்புல சேர்ந்துறதுனால பிரிக்க முடியாது, அவனை பிரிக்க முடியாது. ஸ்தோத்திரம். மனுஷர் கையில மாட்டிட்டான், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற சிநேகிதர் என்ற வலையில மாட்டிட்டு இருக்கிறான், அவனெல்லாம் விடுவிக்கவே முடியாது. முடிவு பாதாளம் தான், வேற வழியே இல்லை. ஏன்னா கூடிக்கிற ஆளு எங்க தான் போறான்? ஸ்தோத்திரம். விடுவிக்கிறது கஷ்டம். அதே போல மணிக்கும் சொன்னேன் ஏற்கனவே, வார்னிங்க எச்சரிப்பா சொன்னேன். ஆமே. கொஞ்சம் லைட்டா போன முறை தட்டி விட்டாரு, ஒழுங்கா திருந்தி சபைக்கு வந்திருந்தா நல்லா. பிடிப்பட்டவர்கள். ஆமேன். அதை ஒருவேளை விடுவிச்சிடலாம், அவருடைய இச்சையின்படி செய்யறதை வச்சு கண்டுபிடிச்சு. ஆனா மனுஷனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை கண்டிப்பாக விடுதலையாக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா. மூன்றாவதாக வாசித்த பிலிப்பியர் 3:12 சொல்லுது, தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள். ஆமேன். சத்தமா. அல்லேலூயா. தேவனால் பிடிக்கப்பட்ட பவுல் என்ன சொல்றார்? வாசிங்க மறுபடியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற போது, நான் அடைந்தாயிற்று
முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். முதலாவது யாரால் பிடிக்கப்பட்டவர்கள்? பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். தயவு செய்து புதிய ஆண்டுல பிசாசோடு நீங்க போக வேண்டாம். உங்களை விடுவித்துக் கொள்ள ஸ்தோத்திரம். உங்களை இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவருக்கு உங்களுக்கு வேண்டிய விடுதலை கொடுப்பார். ஆமேன். மனுஷனால் விடுவிக்கப்பட்டவர்கள், அது பூட்ட கேஸ், அதை பத்தி பேச வேணாம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்க சபைக்கு வந்து கொண்டும் மனுஷனால் பிடிக்கப்பட்டு கணவன்மாருடைய அராஜகம், மனைவிமாருடைய அராஜகத்தில் நீங்க பிடிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் ஸ்தோத்திரம், என்ன எப்படி விடுவித்துக் கொள்வது என்பதை குறித்து நான் முடிவில் சொல்றேன். ஸ்தோத்திரம். இப்போ மூன்றாவது முக்கியமான காரியம் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டவன். ஆமென். சத்தமா அல்லேலூயா. பிசாசினால் பிடிக்கப்பட்டவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவனுடைய இச்சையின்படி செய்கிறதை பார்த்து, பிசாசனுடைய இச்சையின்படி செய்கிறதை பார்த்து பிசாசினால் பிடிக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். மனுஷனால் பிடிக்கப்பட்டவன் என்பதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவனுடைய செயல்களை வைத்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுடைய நடக்கையை வைத்து மனுஷனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவன் என்று நம்மால் சொல்ல முடியும். ஆனால் கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஆண்டவர் தான் பிடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமென். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாய் இந்த மதத்தின் ஸ்திரீ ஆகிலும் புருஷரை ஆகிலும் கண்டால் அவர்களை கட்டி இழுத்து கொண்டு எருசலேமுக்கு வருவேன் என்று சொல்லி நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு சமீபமாய் வரும்போது மத்தியான வேளையிலே பகலிலே ஒரு பெரிய ஒளி இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறது. அவன் தரையில விழுந்தான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில். ஆமென். அதுக்கு முன்னாடி ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாய் இருந்தவன் 8வது அதிகாரம் 1 வசனத்துல, வீடுகள் தோறும் சவுல் நுழைந்து ஸ்திரீகளையும் புருஷரையும் அடித்து துன்புறுத்தினான், சபை பாழாக்கப்பட்டது இந்த சவுலால. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சவுலா இருந்தபோது அவன் பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேலன். யார் அவன்? பென்யமீன் யாரு? சொல்லுங்க. அல்லேலூயா. ராகேலுக்கு பிறந்த 2 பிள்ளைல 2வது பிள்ளை பென்யமீன், 1வது பிள்ளை யோசேப்பு. ஆமென். யோசேப்பின் மூலமாக தான் யாக்கோபு சந்ததியை காப்பாற்றப்பட்டது. அவனுடைய தம்பி தான் பென்யமீன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கோத்திரத்துல பிறந்தவன் தான் இந்த சவுல். அவன் ஒரு யூதன், அவன் ஒரு எபிரேயன். ஆனா அவன் என்ன பண்றான்? ஒரு கிறிஸ்தவனே கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் எழும்பி கிறிஸ்துவை பின்பற்றினால் அவர்களை அடித்து துன்புறுத்தி, ஸ்தோத்திரம், அதோட நிறுத்தினா பரவாயில்ல, அந்த இயேசுவை பிரசங்கித்த ஸ்தேவானை கொலை செய்தான். ஆமே. இந்த ஸ்தேவான் யார் தெரியுமா? ஆச்சரியமா இருந்தது ஸ்தேவானுடைய காரியங்களை நான் பார்க்கும்போது. இந்த ஸ்தேவான் யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். முதல் சபை ஆரம்பிக்கப்பட்ட போது 8000 பேர் கொண்ட சபை முதல் ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு நாள் பேதுரு பிரசங்கத்துல 3000 பேர், இன்னொரு நாள் பிரசங்கத்துல 5000 பேர். இந்த 8000 பேர் கொண்ட சபை ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கப்பட்டு அனுதினமும் டெய்லி சர்ச் இருக்கும். சர்ச்சில் தான் ஸ்தோத்திரம். அதனால ஜனங்களால் என்ன பண்ணிட்டாங்க? 8000 பேரும் தங்களுடைய காணியாட்சிகள் எல்லாம் வித்து கொண்டாந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சுட்டாங்க ஊழியத்துக்கு. வீடு வாசல் எதுவுமே கிடையாது. அதனால அவங்க எங்கேயும் போக முடியாது. எங்க தான் இருக்கணும்? சர்ச்சில் தான் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சிலே 3 வேளை சாப்பாடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாப்பிட்றது ஜெபம் பண்றது, சாப்பிட்றது ஜெபம் பண்றது, பிரசங்கம் கேட்கறது, இதே தான் வேலை. வேற வேலை இல்லை 8000 பேருக்கு ஆரம்பத்துல உண்டாக்கப்பட்ட சபைக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கம்ப்ளைண்ட் வருது. என்ன அப்படின்னா, கணவனை இழந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு சரியா சாப்பாடு போடல. எங்களை என்ன பண்ண மாட்டாங்க? சரியா எனக்கு சோறு போட மாட்டாங்கயா அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை கொண்டாந்து ஒரு அம்மா இல்லை, நிறைய அம்மாலாம் கொண்டாந்து பேதுருவாண்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தை எடுப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம்
நாம் இந்த ஸ்தோத்திரம் வாரியங்களை வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 168வது பக்கம். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படுவதில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆமென். என்ன கம்ப்ளைண்ட்? ஸ்தோத்திரம், சாப்பாடு சரியா போடல. ஸ்தோத்திரம், அப்பத்துல இருந்து இப்ப வரல இருக்குது. என்னதான் 100 கிலோ அரிசிக்கு 150 கிலோ கறி போட்டு வெறும் கறியா கூட பிரியாணி போட்டு பாரு, வெளியே போய் சொல்றது என்னது, எனக்கு ஒரு பீஸ் கூட ஸ்தோத்திரம், சாப்பிட்டது ஃபுல்லா பீஸா தான் இருக்கும். ஸ்தோத்திரம், வெளியே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அதுல வேற செகண்ட் சாப்பாடு போயிட்டு வைக்கிறதுக்கு போய் பாரு. ஆமே, எத்தனை பீஸ் இருந்தா போடு. ஸ்தோத்திரம், செகண்ட் ரைஸ் பீஸ் போடுற ரைஸா, எக்ஸ்ட்ரா ரைஸ். ஆமே, ஸ்தோத்திரம், அதில் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கோஷ்டியில நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம், எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா இங்கேருந்து தான். ஆமே, சாப்பாடு போடுறாங்க, 2 பேரும் உட்காந்துங்கிறாங்கன்னா பக்கத்துல ஒரு அம்மா, ஸ்தோத்திரம், கணவன் இல்லாத அம்மா இருக்குதுன்னா அதுக்கு சாப்பாடு கம்மியாக போட்டிருப்பான். யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சரியா சோறு போடல. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உடனே 2வது வசனம், அப்போது 12 சீஷர் கூட்டத்தை வரவைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் சாப்பாடு போடுற வேலையை செய்யணுமா? ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாஸ் தான் பண்ணீங்க எல்லாத்தையும். ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், சாப்பாடு போடுற வேலையை நாங்க பண்ண முடியாது, நாங்க ஒன்லி பிரசங்கம் தான் பண்ண முடியும். அதனால 3வது வசனம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்க 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமே, சாப்பாடு போடுற வேலைக்கு ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி பொறுப்பு அவங்களாண்ட கொடுத்து இவங்களை ஒழுங்கா சாப்பாடு போட்டு கவனிக்கணும்னு சொல்லி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆளை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த குவாலிபிகேஷன் பாருங்க. என்ன குவாலிபிகேஷனா? பரிசுத்த ஆவி, ஞானம் இருக்கணும், பரிசுத்த ஆவியில நிறைங்கிறவனா இருக்கணும், ஞானமுள்ள மனுஷனா இருக்கணும், அவர்களை ஏற்படுத்தலாம் என்று சொன்னபோது ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த யோசனை 5வது வசனம், சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவி நிறைந்தவனமாகிய ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கோனோர், தீமோன், பர்மெனா, ஸ்தோத்திரம், அந்தியோகியா, ஸ்தோத்திரம், இந்த 7 பேரையும் அவர்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு சாப்பாடு போடுற பந்தி விசாரிக்கிற வேலை கொடுக்கப்பட்டது. கேட்டரிங் பண்ற வேலை. ஆமே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நமக்கு அந்த வேலையை கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஸ்தோத்திரம், பாதி பீஸ் போட்டதும் போடாத்துமா மறைச்சி வச்சு, ஸ்தோத்திரம், நம்ம பீஸு போடுற பாத்திரத்துல மொத்தத்து அடியில பீஸை போட்டு மேல சாப்பாடை போட்டு வீட்டுக்கு தட்டுருப்போம். ஆமே, அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, உற்சாகமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா இவங்க அந்த பந்தி விசாரிப்பு வேலையை மாத்திரம் செய்யாம சாப்பாடு போடுற டைம் போக, ஸ்தோத்திரம், காலைல 8 மணிக்கு சாப்பாடு, மதியானம் 1 மணிக்கு சாப்பாடு, நைட்டு 8 மணிக்கு தான். மீதி நேரம் என்ன பண்றது இவங்க? ஆமே, நம்மள என்ன பண்ணிருப்போம்? கும்முற சாப்பிட்டு குப்புற வச்சு தூங்கி இருப்போம். ஆமே, ஆனா இவங்க அதை செய்யல. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதுல குறிப்பா ஸ்தேவான் அதை செய்யல. அவன் சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் போய் தெருவாக இயேசுவே தேவன் என்று பிரசங்கிக்க தொடங்கினான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சொன்ன வேலை ஒண்ணு, செஞ்ச வேலை ஒண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இதை பிடிக்காத யூதர்கள் அவனை இழுத்து கொண்டு போய் ஆலோசனை சங்கத்தார் இடத்துல விட்டார்கள். அங்க போய் எல்லாத்தையும் தெளிவா சொல்றான். ஆபிரகாம்ல இருந்து ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து வந்து செத்து உயிரோடு இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி அவர்களிடத்துல இயேசுவை அறிவித்த போது அவர் எல்லாருக்கும் கோபம் வந்தது. அப்பொழுது கல்லெறிந்து ஸ்தேவானை கொலை செய்கிறார்கள். 7வது அதிகாரம் கடைசி வசனத்துல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதற்கு காரணம், முக்கிய காரணம், இந்த சவுல் கிறிஸ்தவர்களையே பிடிக்காத, ஆனா அவன் ஒரு கிறிஸ்தவன். யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுவதை பிடிக்காதவன், ஆனால் அவள் ஒரு யூதன், தர்சு பட்டணத்தான், பென்யமின் கோத்திரத்தான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவனை கர்த்தர் சந்தித்த போது ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானே. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு அடுத்த கேள்வி, இயேசு யாருன்னு தெரிஞ்ச உடனேயே கேட்ட அடுத்த கேள்வி,
ஆண்டவரே நான் என்ன செய்ய? ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இயேசுநாதன் மாட்டினா தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சரண்டர் ஆகிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? சித்தனா விருப்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 15வது வசனத்துல சொல்றாரு, 9:15, நீ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும், ஸ்தோத்திரம், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென் அல்லேலூயா. எதற்காக உன்னை பிடித்தேன்? புறஜாதியாகிய நமக்கும் இஸ்ரவேலராகிய தேவ ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும், ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக 15வது வசனம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எதற்காக பிடித்தார் என்னை? பவுல் சொல்றார், எதற்காக என்னை பிடித்தாரோ? எதற்காக பிடித்தார்? எதற்காக பிடிச்சாரு? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அவனை சந்தித்த போது கண் இருளடைந்து விட்டது. இப்ப போய் பவுல் என்ன பண்றார் தெரியுமா? இந்த செய்தியை கேட்ட உடனேயே போய் அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசிங்களேன் 11வது வசனம். அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஆண்டவர் சந்திச்சான், வழியில பெரிய ஒளியில சந்திச்சான். யாருன்னு கேட்டான், இயேசுன்னாரு. நான் என்ன செய்யணும்னாரு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன்னாரு. உடனே நேரா போனான். ஒண்ணுமே பேசல. அவனுக்கு இருந்த வல்லமைக்கு, அவனுக்கு இருந்த அதிகாரத்துக்கு, அவனுக்கு இருந்த வசதிக்கு, அவனுக்கு இருந்த அறிவுக்கு, ஸ்தோத்திரம், கமாலியேல் பாதத்துல படித்த ஒரே ஆள், பட்டதாரி, பயங்கரமான பட்டதாரி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். பயங்கர வசதியானவன். அவன் பேர்ல அந்த நாட்டில் கப்பல்கள் ஓடினதாக சொல்லுகிறார்கள். பயங்கர வசதி. கப்பல் யாருக்கு ஓடுங்க? நம்ம ஊர்ல இருக்கிற, நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய மந்திரிகளுக்கு கூட கப்பல்கள் இல்லை. ஒரு சில மந்திரிகள் தான் வச்சுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர்களை காட்டிலும் பெரிய ஆள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல படிப்பாளி, வாலிபன். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு அப்படியே சரண்டராயி, ஸ்தோத்திரம். இங்க வசனம் சொல்லுது, ஆண்டவரே சாட்சி சொல்றாருங்க, நீ இந்த தெருவுக்கு போ. ஆமென். அங்க யூதா வீட்டுக்கு போ. என்ன தெரு? தெரு பேர்னா நேர் தெரு. உங்க தெரு பேர்னா? உங்க தெரு பேர் அங்க சொல்லுங்க. அம்பேத்கர் தெரு. அம்பேத்கர் தெரு. அம்பேத்கர் நகர் தானே இது? தெரு அம்பேத்கர் தெரு. அம்பேத்கர் தெரு. ஆமென். ஸ்தோத்திரம். அங்க போனீனா டைட்டஸ் வீடு இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க போனீனா கமாலியேல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆமென். அவர் என்ன பண்ணிருப்பாரு? இப்ப பார்த்தா என்ன பண்ணிக்கிறாரு? ஸ்தோத்திரம். அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? அன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டான். அன்னைக்குதான் ஆண்டவரை சந்திக்கிறான். அவனை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி. நீ போய் யூதா வீட்டுல பாத்தீனா சவுல்னு ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான்? இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் இப்போ இந்த சகோதரி இந்த தெருவுல இந்த வீட்டுல நீ போய் பாரு, ஜெபம் பண்ணிருப்பான்னு சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மூஞ்சலும் அப்படியே தொங்க போட்டுருவீங்க. 5 பைசா மூஞ்சி மாதிரி ஆயிடும் எதுனா கேட்டா. இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் ஜெபம் பண்ணாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே. ஸ்தோத்திரம். சரி, இப்ப அனனியா என்கிற ஊழியக்காரர் அனுப்புறாரு. அனனியா வந்து அவனிடத்துல ஜெபித்த போது 17வது வசனத்துல, அப்போது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து சகோதரனாகி சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு எனக்கு பரிசுத்தாவினால் நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் போய் அவன் மேல கைகளை வைத்தான். 18வது வசனம், உடனே அவன் கண்கள் இருந்து மீன் செதில்கள் போன்று வீழ்ந்தது. அவன் பார்வையிருந்து எழுந்திருந்து உடனே ஞானஸ்தானம் பெற்றான். ஆமென். பேச்சே இல்லைங்க. இவன் போனா ஆண்டவரை சந்திச்சான். ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னா சொன்னாரு. நேராக போய் ஜெபம் பண்ணினு இருந்தான். ஆண்டவர் ஒரு பாஸ்டர் அனுப்பிச்சார் அனனியாவை.
அவன் போய் ஜெபம் பண்ணா, கண்ணில் இருந்த செதில் விழுந்தது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஞானஸ்தானம் எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோன்னுலாம் சொல்ல, அதுக்கு 1008 சப்பக்கட்டு. கண்ணில் இருந்து செதில் விழுந்தவொடனே என்ன பண்ணான் அவன்? ஞானஸ்தானம் பெற்றான். ஸ்தோத்திரம். நீ இயேசுவை சந்தித்தாய், ரட்சிக்கப்பட்டாய்னா என்ன அடையாளம்? என்னங்க அடையாளம்? ஸ்தோத்திரம். பேச மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் பெறணுங்க. ஸ்தோத்திரம். அதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். நீ ஆண்டவரை சந்தித்திருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதுக்கப்புறம் 19வது வசனம், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். போஜனம் சாப்பாடு நினைச்சுக்காதீங்க, வசனங்களை நன்றாய் அறிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சமஸ்குலுள்ள சீஷரோடு சில நாள் ஒரு சில நாள் தங்கியிருந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசங்களை கற்றுக்கொண்டு 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரட்சிக்கப்பட்ட சில நாளைக்குள்ளே எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய், கோபமா இல்ல, வெறுப்பா இல்ல, ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக என்னை பிடித்தார்? புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை பிடித்தாரே, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ரொம்ப நாள ஓட்டல, வருஷங்களை ஓட்டல, மாசங்களை ஓட்டல. என்றைக்கு பிடித்தார், அதிலிருந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக அந்த வேலையை செய்வதற்கு ஆரம்பித்து விட்டான். அப்ப ஆண்டவர் உங்களை பிடித்தார்னா நீங்க ஆண்டவருடைய வேலையை செய்யாம சும்மா இருக்க முடியாது. ஆமென். என்னை ஆண்டவர் பிடித்தார். ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாசம், மார்ச் மாசம் 1993வது வருஷம் ஏப்ரல் 4ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆமென். 6 மாசம் தான். ஏப்ரல் டு அக்டோபர் 31 வரைக்கும் தான் சபையில உங்களை மாதிரி உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டேன். சபையில கற்றுக்கொண்டது கொஞ்சம் அப்படின்னா, நான் தேவ சமூகத்துல வேதத்தை படித்து தேவனோடு கற்றுக்கொண்ட காரியங்கள் அதிகம். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 6 மாசம். 6 மாசம் முடியும் போது ஸ்தோத்திரம், நவம்பர் 1ஆம் தேதி 1993 இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். உக்காந்தினேல சர்ச்சில் உக்காந்த இடத்த மாத்தாம அங்கேயே உக்காந்து இல்ல, அந்த இடம் அப்படியே பிடிச்சி வச்சிருவாங்க பிள்ளையார் மாதிரி. ஆமென். அங்கேயே வந்து அங்கேயே உக்காந்து அங்கேயே அடக்க ஆராதனை பண்ணோம். அதுக்கா சபை? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க இல்ல, நிறைய சபைங்க இல்ல, அவங்க சீட் அது, அவங்க இடம். யாராவது உக்காந்துட்டா பார்க்கணும் அவங்க மூஞ்ச. ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்து வந்து அங்க உட்காந்து இருப்பாங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்களை ஆண்டவர் ரட்சிக்கல. சபையில கொண்டாந்து உட்கார வச்சு உங்களுக்கு போதித்த பிற்பாடு நீங்க உடனே என்ன பண்ணோம்? எதற்காய் பிடித்தார் உங்களை? எதற்காய் பிடித்தார்? புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படியாய் தான் உங்களை பிடிச்சிருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி தான் உங்களை பிடிச்சிருக்கிறார். அப்படின்னா நீங்க சும்மா வந்து சும்மா போய் நிற்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை பிடிக்கல, நல்லா தெரியுது. இங்க இருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் பிடிக்கல. நீங்களே தடுக்கி உழுந்து சபையில வந்துட்டு இருக்கிறீங்க. ஆமென். அதானே உண்மைதானே? ஆண்டவர் யாரையும் பிடிச்ச மாதிரி தெரியல. ஆண்டவர் பிடிச்சவங்க 1 மாசம் அல்லது 6 மாசத்துக்கு மேல சபையில இருக்க முடியாது, உட்கார முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை சபையிலே உட்கார வச்சிருக்க மாட்டார். சபையிலே உட்கார வச்சிருக்க மாட்டார். கொஞ்ச நாள் தான். அந்த பவுல் தான் ஸ்தோத்திரம் பிலிப்பியருக்கு எழுதும் போது அதை எழுதுகிறார். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, அந்த வசனம் தொடங்குது பாருங்க. அடைந்தாயிற்று, அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று சொல்ல மாட்டேன். ஐ ஆம் குவாலிஃபைடு சொல்ல மாட்டேன்.
நான் அந்த லக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். என்னை எதற்காய் பிடித்தாரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன் என்று ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி பைபிள் லாஸ்ட் திருப்புங்களேன். ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்த பகுதிகள்னு போட்டிருக்கோம். அது பாருங்க, கிராமங்கள் கிடையாது, தேசங்கள், தேசங்கள். ஸ்தோத்திரம். பைபிள் இருக்குது பாருங்க, பின்னாடி லாஸ்ட் படம் போட்டிருக்க பாருங்க, மேப்பு பின்னாடி 3-4 படம் இருக்கும். அதுல பவுல் அப்போஸ்தலன் பிரயாணங்கள், பயணங்கள். லாஸ்ட்ல படம் இருக்குதா? பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் இருக்குதா? அது பாருங்க எங்க ஸ்டார்ட் ஆகி, ஸ்தோத்திரம், பெராயா லெஃப்ட் சைடு, லாஸ்ட்ல லெஃப்ட் சைடு ஓரமா தெசலோனிக்கே, பெராயா, அம்பிபோலியா, பிலிப்பி மேல, நேயபோலி, ஸ்தோத்திரம், சாமே, சமுத்திர கடல், அதுக்கப்புறம் துரோவா, அப்படியே அந்தியோகியா, அப்படியே இக்கோனியா, கலாத்தியா, தெர்பை, அப்படியே வந்த தர்சு, சிசிலியா, அந்தியோகியா, அப்படியே கீழே வந்த தீரு, அப்புறம் படிங்க பித்தோலமாய், அப்புறம் கீழே செசரியா, அப்படியே கீழே வந்தா ரோது, அப்படியே மேல போனா மிலேத்து, அதுக்கு மேல எபேசு, இல்லையா அவங்க பைபிள்ல? அப்படியே லெப்ட்ல வந்தா கொரிந்து, கெங்கிரை, நேர பெராயாவுக்கு போய் முடியுது. எவ்வளவு கண்ட்ரிஸ் பாருங்க. இதெல்லாம் கண்ட்ரி, இதெல்லாம் நாடுகள், பட்டணங்கள், தேசங்கள். ஸ்தோத்திரம். இவ்வளவு தூரம் போய் இது ஒரு முறை 2 முறை இல்ல, 3 முறை, 3 முறை இவ்வளவு தூரம் சுத்தி இருக்கிறார். எப்போ? கப்பல் பயணம் மட்டும்தான். அப்போ கடலை தாண்டி போனோம்னா கப்பல்ல தான் போகணும். ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, பிலிப்பில இருந்து துரோவாவுக்கு போனா இடையில கப்பல். ஸ்தோத்திரம். சாமி அப்படின்ற ஒரு தீவு இடையில இருக்குது, அதை கட் பண்ணி தான் போகணும். ஸ்தோத்திரம். அதோட இங்க செசரியால இருந்து எபேசுக்கு வரணும்னா ஃபுல்லா கடல் இருக்குதா? ஸ்தோத்திரம். என்ன பாக்குறீங்களே தெரியல, இருக்குதா? ஸ்தோத்திரம். கீழே இருக்குதா? இதெல்லாம் கடல். ஸ்தோத்திரம். இது மாதிரி நல்ல காஸ்ட்லி பைபிளா வாங்கினீங்கன்னா கலர்ல எப்படி இருக்கும்? மேப்பு கலர்ல இருக்குது. எனக்கு இதெல்லாம் கடல். அவர் பிரயாணம் பண்ணது ரெட்ல போட்டுக்கிறான். ஸ்தோத்திரம். இதெல்லாம் கடல். ஸ்தோத்திரம். இது ஏன் காட்டுறேன் அப்படின்னா, எதற்காக அவர் பிடிக்கப்பட்டார்? இங்கெல்லாம் சுவிசேஷம். உங்களை எதுக்காக பிடிச்சார்? இங்க சுத்தி இருக்கிற ஸ்தோத்திரம். அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க. போனீங்களா எங்கேயாவது? ஸ்தோத்திரம். பக்கத்திலேயே ஒரு நல்ல பார்க்கும் அப்படின்னு புதுசா ஒரு ஏரியா ஆரம்பிச்சிருக்கு. மசூதிலாம் போட்டுக்கிறாங்க, சர்ச்சு இல்லை. ஸ்தோத்திரம். அங்க போய் அது என்ன பண்ணலாம்? சுவிசேஷத்தை சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர்கள். இல்ல நான் செய்யறத தான் செஞ்சு இருப்பேன் அப்படின்னு நீங்க உங்க இச்சையின்படி நடந்தால் பிசாசால் பிடிக்கப்பட்டவர்கள். செய்யறது நான் முயற்சி பண்றேன், ஆனா மனுஷரால் பிடிக்கப்பட்டிருக்கிறபடினால என்னால செய்ய முடியல. இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத சிந்தித்தவர்களாக ஒரு விசை பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம். 2025 நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவினால் நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தால் நல்லது. கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டிருந்தால் நல்லது. பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தா தேவ சமூகத்தில் நீங்கள் உணர்ந்தால், புரிந்து கொண்டால் உங்களை விடுவிக்க ஆண்டவரால முடியும். மனுஷரால் பிடிக்கப்பட்டிருந்தால், சிநேகிதர்களால, நண்பர்களால, புருஷனால, மனைவியால, காதலனால, காதலினால பிடிக்கப்பட்டிருந்தால் நீ ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க ஞானி சொல்லுகிறார். என்ன பண்ணமா? அப்படிப்பட்டவங்களிடத்துல இருந்து நீ விடுதலை பெறனா, நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா? அங்கே ஞானி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், நீ உன்னை விடுவித்து கொள்ள வேண்டுமானால் ஒன்று செய்ய வேண்டும். ஆமென். சத்தம் அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. 4வது வசனம், உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல்
உன் சிநேகிதத்துக்கு போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். எப்பா என்னை விட்டுருப்பா. ஆமென். என்ன பண்ணமா? சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டால், புருஷனுடைய கையில் அகப்பட்டு கொண்டால் உன் கண்ணுக்கு நித்திரையும், நீதிமொழிகள் 6:4 வீட்டில் அப்புறம் போய் வாசி பாருங்க. உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். 5வது வசனம், வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல உன்னை நீ தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருந்தி கேட்டுக்க, என்ன விட்டுருப்பா. சர்ச்சுக்கு தானே போறேன், என்ன விடுப்பா. ஆமென். நண்பர் இடத்துல போய் நான் சர்ச்சுக்கு போனோம்பா, என்ன விட்டுருங்கப்பான்னு வருந்தி கேட்டுக்கொண்டால் கண்டிப்பாக உன்னை விடுவித்துக் கொள்ளலாம் என்று வசனம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசினிடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். அப்படி செய்யும் போது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பிசாசே, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்னை விடுவீங்கப்பா. கேளுங்களேன், என்ன விடுதலை பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவால் பிடிக்கப்பட்டவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக நாளைக்கு அல்ல, அடுத்த நாள் அல்ல, புது வருஷத்துக்கு அல்ல, இன்றைக்கே அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக கடந்து போவார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழித்து போகாமலே, ஒருவரும் அழித்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும். எல்லாமே எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு. இந்த வருடம் அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கழைத்தார். அழைத்தாரா? ஆச்சரிய ஆச்சரிய ஒளி கழைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை ஓ எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு. நல்ல கையை தட்டி, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். ரீபாலாபா சக்கதாராலாபா
நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. பல நாடுகளுக்கு கடந்து போய் 3 முறை மிஷனரி பயணத்தை ஊழியத்தை செய்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்ல. ஆமென், அல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று, நான் அடைந்து விட்டேன், கோலை அடைஞ்சிட்டேன்னு சொல்லலைங்க. ஸ்தோத்திரம். முற்றிலும் தேர்ன ஆள்னு சொல்லலைங்க. கிறிஸ்து இயேசுவினால் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி இன்னும் ஆசையா தொடருகிறேன். லவ்லி கண்டினியூவேஷன். ஆமேன். ஆசையா அதை ஃபாலோ பண்ணினே இருக்கிறேன்னு சொல்றார். ஆமேன். உங்களை கர்த்தர் பிடித்திருப்பாரானால் இப்படிப்பட்ட எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களை ஊழியம் செய்யின்னு சொல்ல வேண்டி இருக்காது. உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குதுன்னா, நீங்க தேவனால் பிடிக்கப்படல, பிசாசின் இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனுஷனுடைய இச்சைகளின்படி செய்வதற்கு அவர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால நீங்கள் விடுவித்துக் கொள்ள ஒரே வழி, உங்க கண்ணுக்கு நித்திரை வர விடாமல், ஆமென், தேவ சமூகத்துல போய் வருந்தி கேட்டால், தேவ சமூகத்துல போய் அழுது கேட்டால் அவர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் விடுவிக்கிறவர், அவர் நம்முடைய மீட்பர். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் விடுவிக்கிற பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அதனால இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக இருக்கிற இந்த 3 நாள்ல எந்த சூழ்நிலை எங்க மாட்டீங்கன்னு பாருங்க. தேவ சமூகத்துல ஜெபிங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி விடுதலையோடு புதிய ஆண்டிலே பிரவேசிக்க செய்வாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையா இந்த நாளை கொடுத்து, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அது எங்களுடைய இருதய பலகையில இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது வளர்ந்து எங்க வாழ்க்கையில பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்க பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது எங்களுடைய செயல்களை வைத்து அறிய முடியும். எங்களையே நாங்கள் நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் நிதானிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நிதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தேவான் அழைத்தது சாப்பாடு போட, ஆனா அவன் சும்மா இல்லாம ஓடி போய் இயேசுவை அறிவித்தான். அதனால் அவனுக்கு மரணமே வந்தது. அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆனால் நம்மை அழைத்திருப்பது அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அழைத்தது ஒரு வேலை, செஞ்சது ஒரு வேலை. ஆனா எங்களை அழைத்திருக்கிற வேலையை நாங்க செய்யாம எங்க வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிசாசுகளின் இச்சையின்படி செய்து கொண்டு, மனுஷனுடைய இச்சையின்படி செய்து கொண்டு நாங்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். இன்றைக்கு எங்களை விடுதலை ஆக்குவீரானால் உமக்காய் வருகிற 2025 ஆண்டு முதல் வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கிருபையாய் விடுவிப்பீராக. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி, where there is a spirit there is a liberty. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு என்று சொன்னவண்ணமாய் இப்போது இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபெற்றிருப்பாரானால் இங்கே இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மறுபடியும் போய் பிசாசின் கண்ணியில, மனுஷருடைய வலையில மாட்டிக்கொள்ளாதபடி, சிக்கிக் கொள்ளாதபடி உம்முடைய பிடியிலேயே தொடர்ந்து ஆசையாய் ஓட கர்த்தர் கிருபை செய்து நடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விசேஷமாய் அவருக்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைப்புடன் வாழுகிற வாழ்க்கை, இதனால கடந்து வந்த நம்ம அனைவருக்கும், இதனால வர தடையா இருக்கிற நம்முடைய விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்கும்
இயேசுவின் நாமத்திலே பலித்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Yeah.